ஸோ இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்க ஒரு மலையாள மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. இந்த படத்தில் ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலேருந்து கொரியச்சன் அப்படின்றவர் அவர் ஒய்ஃபோட சில டாக் எடுத்துக்கின்னு கேரளாவில் இருக்க ஒரு மலைப்பகுதி புட்டன்ற மலையில் வந்து அவர் செட்டில் ஆயிடுறாரு. ஸோ அவர் எடுத்துகிட்டு அந்த டாகெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீட் பண்ணி அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிடுவார், கொரியச்சன்றவர் காணாமல் போயிடுவார். ஸோ 6 இயர்ஸாக அவரை காணோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவரை தேடி நிறைய பேர் அவர் பண்ண பாஸ்டில் பண்ண தப்பெல்லாம் இது பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், அவர் எதிரிகள் நிறைய பேர் அவர் தேடி வருவாங்க. ஸோ அவர் இருக்காரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியச்சன் அந்த மலையில் இருக்காரா இல்லையா, ஸோ யார் அந்த நாய்கள்லாம் ட்ரெயின் பண்ணுறது, அப்புறம் அந்த வயசானவங்க கூட பியூஸ்னு ஒரு பையன் இருக்கான், அவன் யார், ஸோ இந்த ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். 5 நிமிஷத்தில் கூட ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மலையாள படம்லாம் ஏன் நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இதான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த படத்தோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் தான். ஏன் விஷுவல்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையும் அந்த ஃபாரஸ்ட்டும் சுற்றியே காமிச்சிருப்பாங்க படம் ஃபுல்லாக. ஸோ அந்த நாயெல்லாம் ட்ரெயின் பண்ணி அதை நம்மளுக்கு விஷுவலாக காட்டும்போது சூப்பராக இருக்கும். நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு மலையாள த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்தை பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூவி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.